சாவித்ரி, என்னமாச்சு? வாட் ஹேப்பன்? சொல்லுமா. ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லாமல் அப்படி கத்துனீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? ம். எல்லாம் நல்ல சகுனம் தான். ஒரு நடிகையாக உங்களுக்கு புதுசாக ஒரு முகம் கிடைக்க போகுது. உங்கள் பழசெல்லாம் கனவாக கடந்து போகிறது நல்லது. அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சார், இன்னுமா நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? எதனால சார் என்ன போய் ஒரு நடிகை ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? சாவித்ரி, இன்னுமா நீங்கள் உங்களை நம்பாமல் இருக்கீங்க? எதனால் நீங்கள் ஒரு நடிகை ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கலர், இந்த பல்லா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ், சினிமா, டெக்னிக் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் தோற்றத்தை வச்சு நீங்கள் உங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் நட, உட, பாவனை, உங்கள் பாடி லாங்குவேஜ், இதை பற்றி தான். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வில் பவர் வேணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. இதுக்கு மேலே என்ன தயக்கம் சாவித்ரி? இதை பற்றி யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? ஆமா சார், நான் என்ன செஞ்சாலும் பெரியவர்கிட்ட கேட்டுதான் எதுவும் செய்வேன். அவர் நான் நடிகை ஆகணும், நான் நடிக்கலாமாங்கிறத அவர்கிட்ட கேட்டுட்டு தான் சார் நான் சொல்லுவேன். ஓகே, வெரி குட். யாருன்னு சொல்லுங்க, இப்போவே போகலாம், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, நோ ப்ராப்ளம். கம். இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. வா சாவித்ரி, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா, உனக்கான புது வாழ்க்கை உன்னை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு. சோகமும் கொடுமையும் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறது பளபளப்பான மாய வாழ்க்கையா தெரியுது. கடவுள் கொடுக்கும்போது வேணும் வேணான்னு சொல்றதுக்கு நாம யாரு? ஒரு நடிகையா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்கய்யா. சாவித்ரி, நீ அப்படி சொல்ற? வாழ்க்கையே ஒரு நாடகம் மாதிரி, உலகமே ஒரு நாடக மேடை, மனுஷங்கள்லாம் அதுல நடிகர்கள். அறிஞர்கள் சொன்னது மிக இல்லம்மா. நல்லா யோசிச்சு பாரு, நடிப்பு உனக்கு என்ன புதுசா? ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா சாவித்ரி, வாழ்க்கையில எந்த கட்டத்துல தாம்மா நீ நடிக்காம இருந்திருக்க? அப்பா அம்மா யாருன்னு உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அனாதையா வள்ளியம்மா முன்னால நின்னது, காதல்ல ஏமாந்து ஹிருதயத்துல ரத்தம் வடிஞ்சப்ப கூட சிவா முன்னால புன்னகையோட நடிச்சது, பெத்தவங்க யாருன்னே காட்டிக்காம வேலைக்காரியா பரிமள முன்னால நடிச்சது. இத்தனைக்கு அப்புறமுமா உனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்ற? சிலர் வாழ்க்கையில நடிச்சிட்டு போவாங்க, ஆனா நீ வாழ்க்கையே நடிச்சுக்கிட்டு இருக்க. அது மனுஷங்க சொன்னதுனால நான் கட்டிக்கிட்ட வேஷம். இது அத்தனையும் மாத்தத்தான் ஆண்டவனே கொடுத்த வேஷம். அப்ப நிஜமாவே என்ன நடிக்க போ சொல்றீங்களா? அனுமதி கேட்க வந்துட்டு இப்படி சஞ்சலப்படலாமா? என் சஞ்சலத்துக்கு காரணம் இல்லாம இல்லையா? அந்த டைரக்டர் கேட்டு நான் உங்க முன்னால வந்து நிக்கிற கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ எல்லாம் கனவு வந்துட்டு போச்சு. நான் பெரிய நடிகை ஆகிறது மட்டும் என் கனவுல வரல, மறுபடியும் காயப்பட்டு அடிபட்டு ஓடி ஒளிகிற மாதிரி எல்லாம் கனவு வந்துச்சு. என்ன சாவித்ரி, பகல் முடியும் போது இரவே வேண்டாம் நினைக்கிறது நடக்கிற காரியமா? இனிமே காதலுங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கனவுல எனக்கு ஒரு மக கூட இருக்காயா? இத பாரு சாவித்ரி, பூ காயாகிறதும்
அதுக்கப்புறம் அதுவே கனியாகிறதும் இயற்கையோட நியதி. அது மாதிரி தான் நீ தாயாகிறதும். அப்புறம் அந்த பொண்ணு ஆபத்துல சிக்கி. போதும் சாவித்திரி, இதுக்கு மேல போகாத. சாகர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகம்னு நீ கேள்விப்பட்டதில்ல? மனுஷனுக்கு பகுத்தறிவுங்கிறதே அன்னப்பறவை மாதிரி பாலையும் நீரையும் பிரிச்சுக்கிறதுக்காகத்தான். ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆராய்ச்சி மணி மாதிரி அது கவனப்படுத்துது. அதுக்கு மேல யோசிக்க தேவையே இல்லை. ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத மனுஷங்க யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி ஆண்டவன் அனுப்புற விதிய மனுஷங்க யாராலையும் தடுக்கவும் முடியாது. தைரியமா போ. நான் எப்பவும் சொல்றது தான் இப்பவும் உனக்கு சொல்றேன். நம்ம சந்திப்பு இதோட முடிஞ்சிட போறதில்ல, மறுபடியும் சந்திக்கத்தான் போறோம். தைரியமா போ சாவித்ரி, போ. சதாயுஷ்மான் பவ. பெரியவங்க சொல்றது பெருமாள் சொல்றப்பலன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில அப்படிதான் ஆச்சு. புதுசா உறவுகளோ வாழ்க்கையோ மட்டும் இல்ல, ஒரு புதிய உலகமே எனக்காக காத்துட்டு இருந்தது. ஆமா, சினிமா உலகத்தை தான் சொல்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பெத்தவங்கள ஏன் என்ன வீதியில எறியணும்? கூட பிறந்தவளை எதிரியா ஏன் மாறணும்? உயிருக்கு உயிரா நினைச்ச காதலனே ஏன் என்ன ஒதுக்கணும்? அடிமேல் அடியா விழுந்து பழசெல்லாம் மறந்து போன பிறகு இப்ப வந்து உங்க காதல சொல்றீங்களே பரத், அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்புங்க பரத், இந்த உடம்புல உணர்வும் இல்ல, உயிரும் இல்ல. இது வெறும் ஜடம்தான். ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை. இதுல உணர்ச்சிகளே இல்ல. எல்லாத்தையும் நானே கொன்னுட்டேன் பரத், நானே கொன்னுட்டேன். கட் கட். சாவித்ரி, நீங்க சொன்ன டயலாக்ல எந்த குறையும் இல்ல, பட் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்கா சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். ப்ராம்ப்டிங் ஏதாவது வேணுமா? வேண்டாம் சார். கிளிசரின்? இல்ல சார், கிட்டத்தட்ட என் சொந்த கதையை சொல்ற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு சார் லிசனிங்? சரி, ஓகே, வெரி குட். டேக் போலாமா? சரிங்க சார். சரி, மோர் எமோஷன்ஸ். ஓகே, சைலன்ஸ். ரெடி? ரெடி சார். ஓகே, ஸ்டார்ட். ஆக்ஷன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? பெத்தவங்களே ஏன் என்ன வீதியில எறியணும்? கூட பிறந்தவங்களே ஏன் எதிரியா மாறணும்? உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலனே ஏன் என்ன ஒதுக்கணும்? இப்படி அடி மேல அடி விழுந்து மனசெல்லாம் மறுத்து போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து உங்க காதல சொல்றீங்களே பரத், நிச்சயமா என்னால ஏத்துக்க முடியாது. என்ன நம்புங்க பரத், இப்ப இந்த உடம்புல உணர்வும் இல்ல, உயிரும் இல்ல. இது வெறும் ஜடம்தான். ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை தான். எனக்குன்னு உணர்ச்சிகளே இல்ல. எல்லாத்தையும் மொத்தமா நானே கொன்னுட்டேன். நானே எல்லாத்தையும் கொன்னுட்டேன் பரத், கொன்னுட்டேன். ஃபேண்டாஸ்டிக். கட். சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன். நடிக்க வராதுன்னு சொன்ன அந்த கேரக்டர் அப்படியே பிச்சு உதறிட்ட. சாவித்ரி, நீ பெரிய உயரத்துக்கு போக போற. தேங்க்யூ ஆல் தி சார். பெஸ்ட். ஓகே, கோயிங் ஃபார் டேக். சைலன்ஸ். ரெடி? ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன்.
ஓகேயா Okay. ரெடி டேக் டச்சப் வாங்க இந்தடா ஓகே சைலன்ஸ் ரெடி சாவித்ரி ரெடி சார். சொர்ணா ரெடியா ஓகே கோயிங் ஃபார் டேக் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் வாழ்க்கையோட எந்த ஒரு காலகட்டத்திலயும் நான் நடிக்காம Rolling, வா. இருந்ததே இல்ல. அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அனாதை மாதிரி வள்ளி அம்மா முன்னாடி நடிச்சேன். காதல்ல ஏமாந்து என் இருதயத்துல ரத்தம் அடியும் போது கூட பரத் முன்னால புன்னகையோட நடிச்சேன். பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் வேலைக்காரி மாதிரி அவங்க முன்னாடியே நடிச்சேன். போதும் இப்படி வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இனிமே காதல் கல்யாணத்துக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை. எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. கட் வெரி குட் சாவித்ரி சிம்பிளி சூப்பர் டே பை டே யூ கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் தேங்க்யூ. மேடம் உங்களை பார்க்க ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. சரிங்க மேடம். ஹலோ மேடம். ஹலோ, உட்காருங்க. தேங்க்ஸ். இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட பர்சனல் கேள்விகளை மட்டும் நீங்க தவிர்த்துருங்க. இல்ல மேடம், நீங்க நடிச்ச கேரக்டர்ஸ் பத்தி, நீங்க வாங்கின அவார்ட்ஸ் பத்தி எல்லா மேகசின்லயும் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காங்க. அதனால உங்க பர்சனல் லைஃப பத்தி எழுதலான் இருக்கோம். அததான் வாசகர்களும் விரும்பி படிக்கிறாங்க. இது சொல்ல உங்களுக்கே வெக்கமா இல்ல? வாசகர்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய நீங்களே அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நடிகை கிட்ட கேள்வி கேட்கறது தப்புன்னு சொல்றீங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. எங்க வாழ்க்கையில கூட நாங்க ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம். அத பத்தி எழுதலாமே. வல்லலா இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆன நம்ம தலைவரோட குணத்தை பத்தி எழுதலாமே. குடும்ப வாழ்க்கையில கூட ஆணோட போட்டி போட விடாம நம்ம நாட்டுல முதலமைச்சர் ஆகி ஜெயிச்சு காட்டிய நம்ம தலைவி புரட்சி குணத்தை பத்தி எழுதலாமே. இவ்வளவு ஏன்? ஒரு காலத்துல நான் யார் தெரியுமா? பார்க்க படு சாதாரணமா பல்ல தள்ளிக்கிட்டு அவலட்சணமா ஒரு வேலைக்காரியா இருந்தேன். இன்னைக்கு தமிழக அரசு விருது, பிலிம்ஃபேர், நந்தி விருது, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது, இந்த மாதிரி பல அவார்டுகள் வாங்கின நடிகைனா. இந்த வெற்றிக்கு பின்னால எத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்காங்க தெரியுமா? இந்த வெற்றிக்கு பின்னால இயக்குனர் ஆதித்யாவோட விடாமுயற்சி மறைஞ்சிருக்கு. அத பத்திலாம் எழுதுங்க. நம்ம சினிமாங்கிறது கனவு மாயே இல்ல, எல்லா தொழில போல உழைப்ப நம்பி இருக்கிற தொழில்னு நம்ம மக்களுக்கு புரிய வைங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பர்சனல பத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நாங்களும் நீங்க சொன்ன ரூட்ல தான் பேட்டி போட போறோம். அதனால தான் ஒரு சில பர்சனல் கொஸ்டின்ஸை உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம். எல்லாமே மத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடியதா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா மேடம், உங்க சினிமா பிரவேசம் ஒன்னும் கேட்வாக் மாதிரி அவ்வளவு சுலபமா அமையலையே. எவ்வளவு காயம்பட்டு ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு தான் நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அத வாசகர்கள் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். அதனாலதான் கேக்குறோம், நீங்க சிவான ஒருத்தரை காதலிச்சு ஏமாந்து ஊரு விட்டு போனது உண்மைதானா? வாட்? இப்ப அவரு மறுபடியும் உங்களை காதல புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்க முன் வந்தா நீங்க அவரை ஏத்துப்பீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னோட பர்சனல் லைஃப டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கல. அவருக்குன்னு மனைவி குழந்தைன்னு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப பத்தி எழுக்குறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? சாரி மேடம். சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி மட்டும் இப்ப நான் கேக்குறேன். நீங்க யாரோ ஒரு NRI பர்சனை ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? இதுவும் அடுத்தவங்களோட சம்பந்தப்பட்ட கேள்வி. நோ கமெண்ட்ஸ். ஓகே, வேற யாருமே சம்பந்தப்படாம
உங்க விஷயமா ஒரு கேள்வி. இதுக்கு நீங்க எஸ்ஆர்னு சொன்னா போதும். நீங்க ஒரு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா கைது செய்யப்பட்டு 3 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? நீ கேக்குறது ஒரு வாசகனோட கேள்வி இல்ல, உன் வக்ர மனசோட கேள்வி. இது உன் பத்திரிக்கையோட கேள்வி இல்ல. உன் பத்திரிக்கையில ஒரு நடிகையோட போட்டோவை போட்டு நியூஸ் போடணும்னு நினைக்கிறியே தவிர எங்களை மொத்தமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நினைக்காத. இது உன்னோட குதிர்க்க புத்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சினிமால நடிக்கிறதுக்கு சென்னை மும்பைன்னு முட்டி மோதி தோத்து போய் இப்போ சினிமா பத்திரிக்கையில ரிப்போர்ட்டரா சேர்ந்திருக்க. உன் கோபத்துக்கு நானா கிடைச்சேன்? நான் ஒதுங்கி இருக்கும் போது என்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறியே, இப்ப வேற கை நீட்டி அடிச்சிட்டேன். இனிமே நீ என்ன சும்மா விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் யூனியன்ல சொல்லி என்னை அவமானப்படுத்துவேன். என்ன இனிமே நடிக்க விடாம செய்வேன். அதெல்லாம் பார்த்து நான் தவிக்கிறத விட நான் பேசாம குடும்ப வாழ்க்கைக்கே போயிடுறேன். இன்னும் ஏன் இங்கே இருந்து என் உயிரை வாங்குற? தயவு செஞ்சு வெளியே போ. ப்ளீஸ் கெட் அவுட். கோ.